Let's give a thanks to the okay. பிள்ளைகள் இங்கே உட்காரலாம். சாட்சி ஸோ கடந்த வருடம் முழுவதும் தேவன் கண்மணிக்கும் பாதுகாப்பு வந்திருக்காரு. அநேக காரியங்கள் இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்கலாம் மைனஸாக இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஐ இன்வைட் ஆல் த ஃபேமிலிஸ் ஃபேமிலிக்கு நிறைய வேலை செய்யணும். வந்து தேவனுடைய மகிமை செலுத்தப்படி என்னென்ன காரியங்கள் தேவன் சொன்னாங்க. எவ்ரி ஃபேமிலி ஒரு 5 minutes எடுத்துக்கலாம். ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா இது குட். அண்ட் ஃபைனலாக பிரபோத் அண்ட் சிஸ்டர் வில் பி ப்ரேயிங் ஃபார் த டெஸ்டிமனிஸ். தீமையை விட்டு விடுது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம்னா, நம்ம காடை ட்ரஸ்ட் பண்ணுறோமா, நம்ம சுய புத்தியின் மேல் சாராமல் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருப்போமான்னு ஒன்று கன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நம்ம நிலைத்துக் கொள்றோமா அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணோம். அதாவது திங்க் அபவுட் ஹிம் இன் ஆல் அவர் வேஸ். அடுத்து மூணாவது முக்கியமானது வந்து நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படுறோமா, தீமையை விட்டு விலக்குறோமா, அதான் ரொம்ப முக்கியமானது. Do we fear God and do we turn away from evil? இது மூணும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்படி கன்சிடர் பண்ணும்போது இப்போ நம்ம யோசிச்சிருப்போம், லாஸ்ட் இயர் நம்ம யோசிச்சு வச்சிருப்போம், இப்படி நம்ம இருக்கணும், ஸ்பிரிச்சுவலாக இப்படி இருக்கணும். இப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது நிறைய பேர், most of us would have fell short of the glory of God. We may have sinned, we may have failed God in many circumstances. We may not be able to keep the New Year resolutions. Like usually New Year resolutions 3 weeks தான் வந்து லாஸ்ட் ஆகும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவலாக மெச்சூர் ஆகணும்னு நினச்சிருப்போம், மேபி மெச்சூர் ஆகிருக்க மாட்டோம். நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி 30+ தான் இங்கே இந்த குரூப்ல அடல்ட். அப்போ நம்ம அடல்ட்டா நம்மளுக்கு நல்ல விவரம்லாம் தெரிஞ்சு more than 10 years. ஸோ 10 yearsல நம்ம வந்து ஓகே ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்துருக்கோமா, மாரி நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நிறைய வருஷம் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்திருக்கோமா, இப்படிலாம் கன்சிடர் பண்ணும்போது என்ன நடக்கும், நம்ம நிறைய பேர் we have sinned, we have fell short of, உடனே டிஸ்கரேஜ்மெண்ட் வரும். ஸோ நம்ம அச்சோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னா, ஸோ டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா God has promised a great encouragement. அதான் வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ even in spite of our failings, God has promised us a great encouragement. God has promised us that He will நம்மளை ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்துவார் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. ஸோ இப்படி கன்சிடர் பண்ற நேரம் நம்ம சம் ஆக்ஷன்ஸ் பண்ணணும். ஓகே, ஏதாவது ஒன்று இப்போ செக்அப் பண்ணோம்னா, ஓகே ஒரு டயக்னாசிஸ் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும்ல. ஸோ இப்போ செக்அப் பண்ணுற நேரம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சின்ஸ் இருந்தது, ஏதாவது ஒரு ஷார்ட் கம்மிங் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், அதான் வந்து அடுத்து பார்க்கணும். எபிரேயர் 8:12, ஹீப்ரூஸ் 8:12. ஏனெனில் நான் ஆராதித்து இந்த 5 நிமிடங்கள் அடுத்த புது வருஷத்துக்கு நம்ம தேவனுடைய பிரசனத்தோடு அந்த வருஷத்துக்கு நுழைய போகிறோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய நாளில் புதிய வருடத்துக்குள் என்னை நடத்தும் என்று நாம் சேர்ந்து பார்க்கிறோம். எல்லாரும் ஒரு சிறந்த தங்களை நல்லவரே நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடத்தை வந்து கண்மணி போல பாதுகாத்து நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சாட்சிகளுக்காக நன்றி ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. விசுவாசித்து நாங்கள் அந்த வார்த்தைகளை நம்பி ஆண்டவரே போகக்கூடிய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கொடுக்கிறோம். என்ற காலங்களில் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை தர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நாங்கள் தகுதியற்றவர்களாக எவ்வளோ பேர் இந்த ஆண்டை சந்திக்க முடியாமல் நீங்கள் பார்த்துக்க மாட்டாங்க. எங்களை நீர் ஆண்டவரே ஆண்டுக்குள் என்னை நடத்தி செல்கிறேன், அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர்
கொடான போய் நன்றி. என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சிகள் சிறப்பாகட்டும், என் வறட்சிகள் சிறப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறோம். இந்த புதிய நாங்கள் போற்றுகிறோம், முழு இதயத்தோடு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இதோ வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிறீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு கோடான கூடி நன்றி செலுத்துகிறோமா. நீ சொன்னால் ஆகும், நீ வெள்ளைக்கால் நெருக்கமான நிறைவானவர் நீ வரும்போது குறைவானது அகன்று போகும் என்று பார்க்கிறோமா. இந்த வேலையிலே நிறைவான உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வேலையில் நீர் வந்து எங்களை நிரப்புங்க, என் குடும்பத்தோடு நிரப்புங்க. ஆண்டவரே, அப்பா நீர் எங்க சித்தத்தை என்ன சித்தம் வைத்திருக்கிற குடும்பத்தில் அதை நீங்க நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏதாண்டு மலை போல் ஆண்டவரே இருக்கிற காரியங்கள் அந்த பணி போல் அகற்ற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் நீர் இந்த வேலையில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் அல்ல, நீர் ஆண்டவரை மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, இந்த வருடத்தில் ஆண்டவரை கையிட்டு சேருகிற அனைத்து வேலையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்ப என்னென்ன பிளான்ஸ் ஆண்டவரை என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு அதை நிறைவேறும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்ப உம்மால கூட காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உலகத்தில் 1000 நடக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் தான் பெரியவர். ஆண்டவரே, எல்லாத்துக்குமே நீர் பெரியவர். ஆண்டவர், நீர் பெரிய தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவர் லகுவாக்கி தர வல்லவராக இருக்கிறோம். கூடான கூடி நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி. துதிக்கிற மகிமை பேர் புகாரும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் பார்த்து விஷ் பண்ணலாம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். We are in 2026. அடுத்தபடியாக கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. ஸோ புதிய படம் தொடர்ந்து உடனே நம்ம கடந்த ஆஸ்திரேலியா நாங்கள் வந்து படிக்க போகிறோம்.
ஃப்ளோரினா என்னோட சிஸ்டர், டேஃப்னி இங்கே வந்துருக்கலாம். உபாகமம் 28 அதிகாரம் படிக்க போகிறோம். 1-14. உபாகமம் 28 அதிகாரம் படிக்க போகிறோம். 1-14. தேவன் அவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை படித்து அதை நம்முடைய குடும்பத்தில் சுதந்திரத்தை போகிறோம். இதை படிக்கும்போது நம்ம ஜெபத்தோடு படிப்போம். இது நம்ம குடும்பத்துக்கு. உபாகமம் 28. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிசுத்த நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையில் செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இந்த வசனம் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல வரப்போற நாட்கள் நிறைவேறும்படியா நாங்க ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான அப்பா புது வருஷத்திற்காக உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் இஸ்ரவேல் ஜனமாகி உங்களுடைய ஜனங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம் அப்பா. இது உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உரிதான வாக்குத்தத்தம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. சமீபத்துக்கும் தூரத்திற்கும் தேவனா இருக்கிறேன். என்னோட குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் கூட தகப்பனே இந்த வாக்குத்தத்தங்களையும் இந்த ஆசீர்வாதங்களையும் அப்பவுடைய கட்டளைகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். நீர் இந்த வசனங்களை பாய்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேற்றும்படியா எங்க சந்ததி வாழ்க்கையில நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபிக்கிறோம். ஆமென். தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியை என்ன பண்ண போறோம்னா, இந்தியாவில் ரொம்ப காமன் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா வாக்குத்தத்த வசனங்களை எடுக்க போகிறோம். வாக்குத்த வசனங்கள் எடுக்கிறதுனால இது வந்து நம்ம இதுதான் வாக்குத்த வசனம் வருஷத்துக்குன்னு கிடையாது. ஆண்டவர் நம்மளுக்கு வந்து ஆயிரக்கணக்கான வாக்குத்த வசனம் கொடுத்துருக்காரு நம்ம பைபிளில். பட் இந்த வருஷத்தை துவக்கும் போது